ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து யூனிட் 8ல நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான டாபிக் சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ அந்த டாபிக் கீழ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட் 8 அப்படிங்கறதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் தமிழ் மொழியும் சார்ந்த ஒரு டாபிக்கா தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இப்ப ரீசெண்டா கேட்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 8ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ தமிழுக்கும் தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல நமக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதன் மூலமா நம்ம தமிழர்களுடைய சிறப்பு என்ன, தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்வு முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு உலகிற்கு சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா. சோ அதை பத்தின கான்செப்ட் தெரியணும். தமிழ்நாட்டுல தொல்லியல் துறை இருக்கு. சோ அது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, சோ அதுக்கு கீழே எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு அகழாய்வு நடந்துட்டு இருக்கு, சோ அதுல முக்கியமான இடங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எந்த மினிஸ்ட்ரி கீழ இருக்கு, இதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாரு, ஃபர்ஸ்ட் இயக்குனர் யாரு அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும். சோ இதோடைய இன்ட்ரடக்ஷன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்தியால வாழ்ந்த பழைய மக்கள், அதாவது மூதாதையர்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய வாழ்வியல் முறையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுடைய சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அகழாய்வுகள் வந்து தொடங்கப்பட்டது. சோ அதை மேற்கொள்றதுக்காக தொடங்கியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு, இதோடைய தலைமையிடம் நியூ டெல்லியில இருக்கு. சோ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இது ரொம்ப முக்கியமானது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1861. சோ இந்த இயர் வந்து ரொம்ப 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 முக்கியமான இயர். தமிழ்நாட்டுல நம்மளோட தொல்லியல் ஆய்வகம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இந்தியாவுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 1861 ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இயங்கிட்டு வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இயங்கிட்டு வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு சொல்லுவோம். சோ இவர் தான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கே முக்கியமான காரணமா இருப்பாரு. சோ இவர் எதுக்காக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக்ல ஆல்ரெடி நம்மளோட ஃபேக்கல்டி வந்து வீடியோ போட்டிருக்காங்க. சோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே அதுல இருக்கும். அப்ப அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து புதைந்து கடந்த, அதாவது நம்மளுடைய வரலாறு புதைக்கப்பட்ட வரலாறை மறுபடியும் தோண்டி எடுத்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த தொல்லியல் துறையோட முக்கியமான வேலை. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி படிக்கிறதுக்காக தான் வந்து இந்த இந்திய தொல்லியல் ஆய்வகமே வந்து உருவாக்குறாங்க. சோ அப்ப யாரு உருவாக்குறாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து உருவாக்குறாரு. சோ இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. சோ இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சோ அப்ப பார்த்தோம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 1863ல ஒரு 2 இயர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு, இது நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட், சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவரு டிஸ்கவர் பண்ணிருக்காரு. சோ என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியோலித்திக் ஸ்டோன் டூல்ஸ் வந்துட்டு அதிரம்பாக்கம், சென்னை, சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாலியோலித்திக்கல் ஸ்டோன்
டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப பாலியோலித்திக்கல் ஸ்டோன்ஸ் டூல்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம், இல்ல எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். 1863. சோ எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா அதிரம்பாக்கம் சென்னை பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 1868ல பெண்ணையாறு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நிறைய இரும்பு காலத்துல வாழ்ந்த மக்களுடைய அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ 1868ல பெண்ணையாறு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நிறைய அந்த ஆற்றங்கரையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் அயன் ஏஜ் டூல்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. சோ அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மோகனூர், காவேரி பேசின், சேலம். சோ சேலம்ல காவேரி பேசன்ல வந்துட்டு நிறைய அயன் ஏஜ் டூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு சார்ந்து இருக்க இடங்களா இருக்கிறனால நம்ம இதை வந்து இங்க படிக்கிறோம். இதே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிறது எல்லாமே வந்து யூனிட் 4ல வந்து நம்ம கவர் பண்ணிருப்போம். ஹரப்பன் கல்ச்சர், மொஹஞ்சதாரோ, சோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூனிட் 4 ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்ப்போம். சோ இப்ப அகலாய்வு நடத்தப்படுது. சோ அதுல நிறைய பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி நமக்கு கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும். சோ அத எந்த சட்ட விதிகளின்படி நம்ம இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு அதை பாதுகாத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வருது அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா 2 ஆக்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஆக்ட். இந்த 2ஐயும் நம்ம மறக்கவே கூடாது, வித் இயரோட நம்ம படிச்சுக்கணும். சோ the first act என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Ancient Monuments and Archaeological Sites and Remains Act அப்படின்னு சொல்றோம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு விதி அப்படின்னு சொல்றோம். சோ எந்த ஆண்டு, 1958. சோ அப்ப இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க, 1958ல தான் வந்து இந்த விதி வந்து கொண்டு வராங்க. சோ இந்த 2 ஆக்டுமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் ஆல் ஆர்கியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ். சோ ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ இந்தியன் ரீஜனுக்குள்ள, சோ அது எல்லாத்தையுமே இந்த 2 விதிகளுக்கு கீழே உட்படுத்தி தான் வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு விதி 1958 அப்படின்னு சொல்றோம். அடுத்த விதி பாத்தீங்கன்னா ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். 1972 கலை களஞ்சிய பாதுகாப்பு விதி அப்படின்னு சொல்றோம். 1972. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958, அடுத்தது 1972. சோ இந்த 2 ஆக்ட், இந்த 2 ஆக்டோட நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ண இந்திய அரசு எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வந்ததுன்னு கேட்கலாம், இல்ல எந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாம் எந்த சட்டத்தின் கீழே இயங்கிட்டு வருது அப்படின்னு கேட்கலாம். சோ அப்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. பாத்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். சோ அதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சோ அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜின்னு நம்ம யாராவது சொல்றோம் அப்படின்னா சார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் தான் வந்து இந்தியன் ஆர்கியாலஜிக்கே வந்து ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்? பிகாஸ் நம்ம இந்தியால ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் அவர் தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இந்த உலகறிய செய்தவரும் அவர்தான். அதுக்கு முக்கிய காரணமா இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு இவரை சொல்லிட்டோம். இப்ப ஏஎஸ்ஐ உடைய டைரக்டர் ஜெனரலா யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். சோ அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா இப்ப யார் இருக்காங்கன்னா ஷான்விச் சர்மா அப்படிங்கிறவர். சோ இவர் தான் வந்து இருக்காரு, ஷான்விச் சர்மா. சோ இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏஎஸ்ஐ உடைய டைரக்டர் ஜெனரல். சோ அப்போ எல்லா விஷயத்தையும் படிக்கிறப்ப ஒரு நேம், இப்ப ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு படிச்சோம்னா இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பாக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படிங்கிற கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு ரிலேட் பண்ணி நம்ம படிச்சோம்னா தான் நிறைய விஷயத்த அட் அ டைம்ல கேதர் பண்ணிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் யாருன்னு பாக்கணும், இப்ப யாருன்னு பாக்கணும், இல்லைன்னா அதுல விமன் யார் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் விமன் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து யார் அந்த பதவிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது பாக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே நீங்க வந்து ஒரு லிஸ்ட் பாக்குறப்ப
மைண்ட்ல ஏத்திக்கிட்டே வரணும். சோ அப்பதான் ஒரே டைம்ல நிறைய விஷயத்த நம்ம மைண்ட் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவது முடிச்சிட்டோம். சோ இது வந்து தமிழ்நாடு. சோ தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. சோ தமிழ்நாடுடைய டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1961. சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 1861 அப்படின்னா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861. சோ தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 1961, சரியா 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா. சோ தமிழக தொல்லியல் துறை வந்து தொடங்கப்படுது. சோ இதோட ஹெட்டா இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தான் இருக்காரு. சோ தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி வளாகம் எக்மோர்ல சென்னையில வந்துட்டு இருக்கு. சோ இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யார் ஹெட்டா இருக்காங்க, அது எந்த ஆண்டு துவங்குச்சு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா போதும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ அப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்டு எந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க முக்கியமா அகழாய்வு நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் தான். சோ கீழடி, அதை சுத்தி இருக்கக்கூடிய கொந்தகை, அகரம், மணலூர் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது சிவகலை வந்து தூத்துக்குடியில இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், மயிலாடும்பறை, கிருஷ்ணகிரி, வெம்பக்கோட்டை, விருதுநகர். சோ இது போன்ற பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து வருகிறது. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து இந்த இடங்களை எல்லாமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து அங்க ஆய்வுகளை இன்னும் வந்து ஒரு நாளும் வந்து அதை நடத்திட்டு தான் வராங்க. சோ அதுல ஒரு விஷயங்களா புதுசா கண்டுபிடிச்சு நம்மளுடைய வரலாறு, மண்ணில் புதைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்றோம். சோ அந்த வரலாறு இந்த உலகுக்கு பறைசாற்றுவதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முக்கிய நோக்கமா வந்து இருக்கு. சோ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. இது போன்று நிறைய வந்து பிளேசஸ் இருக்கு, நிறைய இடங்கள்ல அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நாங்க சொல்லல. சோ என்ன பண்றோம்னா முக்கியமான பிளேசஸ் எங்கெல்லாம் முக்கியமா அகழாய்வு நடந்துட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்களோ அதை மட்டும் தான் வந்து கொடுத்திருக்கோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழடி. சோ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டாபிக்ல கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் கொஸ்டின் வரும். எப்படி அப்படின்னா இப்ப கீழடி அப்படிங்கிறது ஒரு அகழாய்வு இடம். சோ இந்த இடம் எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இல்ல அப்படின்னா இந்த அகழாய்வு மையமானது எந்த ஆற்றங்கரையின் நதிக்கரையில, அதாவது எந்த நதிக்கரையில அமைந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் அந்த இடம் பெயர் தெரிஞ்சோம்னா நமக்கு அது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது எந்த ரிவர் பேசின்ல இருக்கு, எந்த ஆற்றங்கரையின் நதியின் கரையில வந்து இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அங்க முக்கியமா என்னெல்லாம் விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். இல்ல அங்க கண்டுபிடிச்ச அந்த பொருட்களை வச்சு என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, அங்க வாழ்ந்த மக்களுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பாத்துக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழடி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல இருக்கு, சிவகங்கை மாவட்டத்துல வந்து இருக்கு. சோ அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு தொல்லியல் ஆய்வகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சோ தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சியில வந்துட்டு இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி. முக்கியமா கீழடி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது நம்மளுடைய தமிழ் இலக்கிய வரலாறு. சோ நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்மளோட வரலாறு எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இலக்கியங்கள் வாயிலா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சங்க இலக்கியம் என்ன சொல்லுது, நம்ம சங்ககால தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எந்த இடம், அந்த இடத்தை பத்தியும் அந்த இடத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்கிறத பத்தியும், அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட தொழில் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களும் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி, இந்த மூணுலயும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல சொல்லப்பட்ட பல பொருட்கள் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த அகழாய்வு வந்து எப்ப தொடங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 ஆண்டுல.
சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1961லயே ஸ்டார்ட் பண்ணாலும் 2015க்கு அப்புறம் தான் இதற்கான அதிக முக்கியத்துவம் வந்து அரசு சார்பா கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் நிறைய தொழில் ஆய்வகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. நிறைய இடத்துல அகலாய்வு வந்து நடத்தப்படுது. சோ அப்ப கீழடியில எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2015. சோ அது முக்கியம். சோ கீழடியில வந்து எந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி. சோ அப்ப இந்த 3 பேரும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி. சோ அப்ப இந்த 3 இடம் வந்துட்டு இலக்கியங்கள்லயும் என்ன பொருட்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த பிக்சர் எதுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். சோ உங்களோட மனசுல பதியணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த எப்படி பதிய வச்சுக்கலாம் அப்படின்னா பிக்சர் நம்ம பாக்குற மூலியமா தான் வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணி நம்ம பிரெயின்குள்ள சேவ் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்பயே இப்ப கீழடியை பத்தி படிக்கிறீங்களா, அப்ப சைட்ல உடனே வந்துட்டு நீங்க ஒரு தமிழ்நாடு மேப் நீங்க போட்டுட்டு அப்ப கீழடி எங்க இருக்கு, சிவகங்கை மாவட்டத்துல இருக்குன்னு சொன்னேன். அப்ப எந்த ஆற்றங்கரையில் இருக்கு, சோ அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிக்டோரியலா வந்துட்டு சைட்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல பதிஞ்சிரும். சோ அப்ப கீழடி அப்படின்னாலே உங்களுக்கு சிவகங்கை ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது அது எந்த நதிக்கரையில இருக்கு அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அது எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மெயின்ஸ் லெவலான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ வந்து மத்தவங்களோட பேப்பரை விட நம்ம பேப்பரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேராவா எழுதி காமிக்கிற விஷயத்த நம்ம பிக்சரைஸ் மூலியமா வந்துட்டு சிம்பிளா அவங்களுக்கு வந்து சொல்லிடலாம். அப்ப கீழடி மக்கள் பத்தி பாக்குறோம். சோ கீழடி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட கீழடியில நம்ம கிடைச்ச பொருட்களை வச்சு அதை ஆராய்ச்சி செய்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடியில இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளை எப்படி கட்டியிருந்தாங்க, எப்படி கட்டமைச்சிருந்தாங்க அப்படின்னா சுட்ட செங்கற்களால கட்டியிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாமே அந்த வீடுகளினுடைய மேற்கூரைகள் இருக்கும் இல்லையா, அந்த மேற்கூரைகள் எல்லாமே வந்துட்டு ஓடுகளால வேயப்பட்டிருந்தன அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்திலேயே வந்து சுடுமண்ணால செய்யப்பட்ட உரை கேணிகள் வந்து இருந்ததா வந்து சொல்றாங்க. சோ உரை கேணிகள் அப்படின்னா கிணறுகள். சோ அப்ப வீடு ஒட்டியே வந்து கிணறுகள் இருந்திருக்கு. சோ இந்த வீடு ஒட்டியே கிணறுகள் வந்து கீழடியில இருந்துச்சு அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாளையில வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கீழடியில் உரை கிணறு இருந்ததற்கான செய்தியை நம்ம எந்த இலக்கிய நூல் வாயிலாக தெரிகிறோம், நமக்கு தெரிய வருது இல்ல தெரியப்படுத்துது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டா பட்டினப்பாலை. சோ அப்ப அதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடுகளில் குளியல் அறைகள் இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வீடுல வந்து கீழடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடு எல்லாமே சுட்டு செங்கற்களால கட்டியிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மேற்கூரைகள் எல்லாமே ஓடுகள் வச்சு வேந்திருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே உரை கேணிகள் கிணறுகள் இருந்திருக்கு, அதை வந்து பட்டினப்பாலை சொல்லுது. அடுத்தது வீடுகள் எல்லாமே வந்து குளியல் அறைகள் வைத்திருந்ததா வந்து சொல்றோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம எல்லா வீடுகள்லயும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டோமா, 100% கொண்டு வந்துட்டோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சோ அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சங்ககாலம் முதலே வந்துட்டு வீடுகளில் குளியல் அறைகள் வந்து வைத்திருந்தது யாரு அப்படின்னா கீழடியில வாழ்ந்த மக்கள். சோ இந்த கொஸ்டின் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கீழடியை பத்தின வந்து கூற்றுகளை கொடுத்துட்டு இதுல எது சரியான கூற்று இல்ல தவறான கூற்றுகளை கண்டறிய அப்படின்னு கொடுத்துடலாம். சோ அப்ப அந்த கீழடியில இருந்து வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இல்ல இது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம். சோ அப்ப இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் ஒரு அகலாய்வு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது எந்த நதிக்கரையில இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இப்ப கீழடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகை ஆற்றின் கரையில் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சோ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா வைகை ஆற்றின் கரையில இருக்கு. சோ அதுக்குதான் சொன்னா இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப கீழடி எங்க இருக்கு அப்படின்னா வைகை ஆறு. சோ வைகை ஆற்றின் கரையில தான் வந்து கீழடி இருக்கு. அப்ப இந்த பிக்சர் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னாவே கீழடி அப்படின்னாலே உங்களுக்கு வைகை ஆறு ஞாபகத்துக்கு வந்துடும், சிவகங்கை வந்து ஞாபகத்துக்கு வந்துடும்.
இந்த கீழடியினுடைய அகழாய்வு ஆராய்ச்சிக்கான கள நிபுணர் எபிகிராபிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வி வேதாச்சலம் அவர்தான். அவர்தான் வந்து கீழடியில அகழாய்வு நடத்துறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு. சோ அப்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் எபிகிராபிஸ்ட் யாரு அப்படின்னா வி வேதாச்சலம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகழாராய்ச்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைச்ச பொருட்களை கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட தேதியை தான் வந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாமே சொல்லுது. அந்த பொருட்களினுடைய வயதை வச்சு சொல்றாங்க. அப்ப கீழடி மக்கள் வாழ்ந்த ஆண்டு, சோ அதுங்க எந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க, எந்த பொருள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இருந்ததை வந்து சொல்றாங்க. சோ இது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா இது எல்லாமே கீழடியினுடைய அகழாய்வோட தொடர்புடையது. இப்ப இந்த அகழாய்வு எல்லாம் நடந்துட்டு வரோம். சோ இதுல நிறைய பொருட்களை நம்ம மண்ணுக்கடியில இருந்து தோண்டி எடுக்கிறோம். சோ அப்ப இது எல்லாமே எதுக்காக உட்படுத்துவாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமா தான் வந்துட்டு அந்த பொருளினுடைய வயது, அதனுடைய தன்மை எல்லாத்தையுமே வந்து அந்த பொருளினுடைய வயது, தன்மை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிப்போம். இதை வந்து C14 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது உங்களுக்கு சயின்ஸ்லயும் வரும். C14 மெத்தட யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய வயதை வந்து நம்ம கணக்கிடுறோம். சோ அந்த முறையில தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகள் எல்லாமே நான் சொன்ன 2015க்கு அப்புறம் தான் வந்து முழு வீச்சுல வந்து நடக்குது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 2013-14 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா வைகை ஆறு தேனியிலிருந்து கீழே ராமநாதபுரம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சோ அதுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் 293 பகுதிகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கணக்குல கொண்டு வராங்க. அப்ப இந்த இடங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அகழாய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இந்த கீழடியில பாத்தீங்கன்னா முக்கியமா ஆய்வு செய்தவங்க யாரு அப்படின்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட பெங்களூரு அகழாய்வு பிரிவு 6. சோ அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகழாய்வு வந்து மேற்கொள்றாங்க. சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2015 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க ஆய்வு நடந்துட்டு வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா கருப்பு சிவப்பு மட்கல ஓடுகள், அதாவது மட்பாண்டங்களினுடைய ஓடுகள். இது கருப்பும் சிவப்பும் கலந்த நிறத்துல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேல எடுத்திருக்காங்க. எங்க அப்படின்னா கீழடியில இருந்து மட்டுமே. அப்ப கீழடியில அதிகமா கிடைத்த பொருள் என்ன அப்படின்னா கருப்பும் சிவப்பும் கலந்த மட்பாண்டங்களினுடைய ஓடுகள் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அப்படி கண்டுபிடிச்ச ஓடுகள்ல என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்காங்க. சோ இது அதிகமா எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமலை மலை கொழுந்தீஸ்வரர் கோயில் சிவகங்கையில. சோ இந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அதிகமா இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப இதையே வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம், சிவகங்கை மாவட்டத்துல கீழடியில எங்க வந்துட்டு நம்ம தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அதிகமா இருக்கு, இல்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா திருமலை மலை கொழுந்தீஸ்வரர் கோயில்ல தான் வந்துட்டு இருக்கு. சோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த கோயில் பேரு கேட்டோன்னே நமக்கு எந்த ஊர் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா கீழடி வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும். சோ கீழடிக்கு அப்புறம் அடுத்த பிளேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் பார்க்க போறோம். இப்ப இந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, திருவைகுண்டம் பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது எந்த ஆற்றங்கரையின் கீழ் இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்துல வந்து இருக்கிறது தான் ஆதிச்சநல்லூர் சொல்றோம். சோ இவங்க எந்த நாகரீகத்துக்கு முற்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கிமு 1600க்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்தவங்க தான் வந்து இந்த ஆதிச்சநல்லூர்ல இருந்த மக்கள் எல்லாரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா 1875 முக்கியமா அகழாராய்வு நடத்தினது யாரு அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் வந்து நடத்தியிருக்காரு. சோ அவர் யார் அப்படின்னா ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இவர் தான் வந்து அந்த இடங்களை ஆய்வு செஞ்சிருக்காரு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சுட்ட பானைகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய டூல்ஸ், போன்ஸ் அண்ட் ஸ்கல்ஸ், அதாவது
எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அதிகமா வந்து எடுக்கிறாங்க எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல எடுக்கிறாங்க. சோ இப்படி கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின் மியூசியம்ல வச்சிருக்காங்க. சோ அப்ப யார் ஆராய்ச்சி செஞ்சாங்க? ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் ஆண்ட்ரூ ஜாகர் தான் ஆராய்ச்சி செய்யறாரு. அப்ப இவர் இந்த பொருள் எல்லாம் எங்கேயே கொண்டு போய் வச்சுட்டாருன்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய பெர்லின் மியூசியம்லயே தான் வச்சிருக்காங்க. அப்பதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூரை ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1903ல இருந்து 1904 வரைக்கும் பெருமளவுல வந்து அகழாய்வு செய்தது யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ரியோ அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2004-05ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அகழாய்வு மேற்கொள்றாரு. சோ அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகர் அலெக்சாண்டர் ரிசர்ச்ல வந்துட்டு நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஹோம்மேட் கூட்ஸ் நிறைய எடுக்கிறாரு. இரும்பால் ஆன கோடாரிகள், அயன் ஆக்ஸ், பிளேடு, கோல்டு இயரிங்ஸ், காப்பர் பிளேட்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஆதிச்சநல்லூர்ல காப்பர் பிளேட்ஸ், செப்பு பட்டயங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆமா. சோ அப்ப என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆதிச்சநல்லூரோட தொடர்புடையது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல 6th phase ஆஃப் எக்ஸ்கவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. May 25, 2020லயே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது இன்னைக்கும் வரைக்கும் ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ ஆதிச்சநல்லூர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிரேடல் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இடம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்ப கிரேடல் ஆஃப் ஏன்ஷியன்ட் சொசைட்டி, ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூரை சொல்றோம். இந்த எக்ஸ்கவேஷனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி சிவிலைசேஷனோடைய ட்ரூத்ஸே ரிவீல் ஆகுது. அதாவது தாமிரபரணி நாகரிகம் அப்படிங்கிற ஒண்ணு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வருது. எதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷன்ஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து வெளிவருது. சோ அப்ப அந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆற்றங்கரையில இருக்கு, அங்க என்ன பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியணும். அடுத்தது முக்கியமா அகழாய்வுல இருந்த எபிகிராபிஸ்ட் யார் யாரு அப்படிங்கறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இங்க ஆதிச்சநல்லூர்ல என்ன பொருள் எல்லாம் அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள்னு சொல்லலாம். சோ அது அதிகமா கிடைச்சிருக்கு. கருப்பும் சிவப்பும் கலந்த பானையோடுகள் கிடைச்சிருக்கு. நெற்கதிர்கள் கிடைச்சிருக்கு. தங்கத்தினாலான நெற்றி பட்டயம் வந்து இங்க எடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது இங்க ஸ்பெசிபிக்கா இங்க மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மனித எலும்பு கூடுகள். ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மனிதர்களே தென்னிந்தியாவின் பூர்வ குடிகள் அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு அந்த விஷயத்த வந்து கொடுத்திருக்கு. அப்ப அங்கிருந்து நிறைய எலும்புகளும் மண்டையோடுகளும் எடுத்ததான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த மண்டையோடுகள் எல்லாத்தையுமே வந்து அகழாய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதுல கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மக்கள் தான் யாரு அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி சொல்றாங்க. சோ அப்ப அது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஆதிச்சநல்லூர் மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மக்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னா போர் வீரர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க வீரம் மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்க. அப்ப இதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அங்க கிடைச்ச பொருள் எல்லாமே அதிகமா எதை சார்ந்ததா இருக்கும், போர்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் சார்ந்ததா இருந்திருக்கும். சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்துட்டு போர் வீரர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குதிரைகளை பயன்படுத்த தெரிந்திருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், ஆதிச்சநல்லூர் மக்களுக்கு குதிரை தெரிஞ்சிருந்துச்சா தெரியலையா அப்படின்னு கேட்கலாம். சோ அப்ப ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து போர் வீரர்களா இருந்திருக்காங்க, குதிரையை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கவங்களுக்கு, இரும்பை உருக்கவும் வார்க்கவும் அதை வைத்து போர்க்கருவிகள் செய்யவும் அவர்களுக்கு தெரிந்தது. அப்ப நம்ம சொல்லிட்டோம் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப போர் வீரர்கள் அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பா போர்க்கருவிகள் இருந்திருக்கணும். அந்த போர்க்கருவிகளை உருவாக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த இரும்பை வந்து உருக்கி கருவிகளா மாத்தக்கூடிய அறிவு யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல இருந்தக்கூடிய மக்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஆதிச்சநல்லூர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படின்னு வந்து கேட்கலாம். சோ அப்ப கரெக்டா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் வீரர்களா இருந்திருக்காங்க, குதிரைகளை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்ப வச்சு
அத போர் கருவிகளா மாத்தி போர் புரியக்கூடிய அளவுக்கு திறன் மிக்கவர்களா வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தெய்வமா வணங்கிய கடவுள் யாரு அப்படின்னா முருகன். சோ அப்ப ஆதிச்சநல்லூர் வணங்கிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகன் அப்படின்னு நம்ம சொல்லணும். கொற்றவை, சோ கொற்றவை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் யாரு அப்படின்னா பாளையத்தினியினுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றோம். சோ முக்கியமா கொற்றவை அப்படின்னாலே என்னன்னா வெற்றியின் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப போர் நடக்குது, போர் வீரர்களா இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த போர்ல வெற்றி பெற்றோம்னா யார வணங்குறாங்க? வெற்றியின் தெய்வமா, போர் வெற்றியின் தெய்வமா யார் வச்சுக்கிறாங்க அப்படின்னா கொற்றவை தான் வந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், வெற்றியின் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வெற்றியின் கடவுளா வந்து ஆதிச்சநல்லூர் மக்கள் யாரை வணங்கினார்கள் அப்படின்னு கேட்டா கொற்றவை. பொதுவாவே அவங்க எந்த தெய்வத்தை வணங்கிய மக்களா இருந்திருக்காங்க அப்படின்னா முருக பகவான வந்து வணங்கிய மக்களா வந்து இருந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி லெட்டர்ஸ், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த பானை ஓடுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அதான் சொல்றாங்க பெயிண்டிங்ஸ் ஆஃப் தி பார்ட் பீஸ். சோ ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா அந்த பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதுல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ்ல என்னவோ இருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் வந்துட்டு பேடி பீம், அதாவது நெற்கதிர்களை வந்து வச்சுட்டு கையில வச்சுட்டு ஒரு விமன் நிக்கிற மாதிரியான பொருள் எல்லாம் வந்து அங்க ஒரு பொம்மை மாதிரியான பொருள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கிருந்து கண்டுபிடிச்ச காப்பர் அண்ட் அயன் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கண்டுபிடிச்ச காப்பர் அண்ட் அயன் ப்ராடக்ட்ஸ்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விஷயமும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே எதை சார்ந்த விஷயம் அப்படின்னா ஆதிச்சநல்லூரை சார்ந்த விஷயம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழடி பார்த்தோம், அடுத்தது ஆதிச்சநல்லூர் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. சோ அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. சோ அரிக்கமேடு ஆராய்ச்சி செய்ததுல மிக முக்கியமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர். 1940 மார்டிமர் வீலர் தான் வந்து இத பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரிவீல் பண்ணிருக்காரு. சோ இந்த அரிக்கமேடு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அது ஒரு பிஷிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம். சோ மீன் பிடிக்கிற ஒரு மீனவ கிராமம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு மீனவ கிராமம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட காலத்துல என்னவா இருந்திருக்கு அப்படின்னா போர்ட் சிட்டியா, துறைமுகங்களின் நகரங்களா வந்து இருந்திருக்கு. சோ இங்க அதிகமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பீச் வித் சென்ட்ரல் ஹோல் அப்படின்னு சொல்றோம். சோ பீச் பாசி மணிகள் தான். சோ நிறைய பாசி மணிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் அண்ட் கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. அரிக்கமேடுல அங்கேயே வந்து பீட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற விஷயம் இருந்துச்சு. மேனுஃபேக்சர் பண்ணி அதாவது உற்பத்தி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கமர்ஷியலைஸ், அதை வந்து விற்பனைக்கு உட்படுத்தினாங்க. அதை வந்து ட்ரேடு கூட கொண்டு போனாங்க. சோ வியாபாரம் பண்ணாங்க. சோ அப்ப என்ன விஷயம் அப்படின்னா பீட்ஸ். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அரிக்கமேடு அப்படிங்கிறது எங்க இருக்கு? புதுச்சேரி பக்கத்துல இருக்கு. அது ஒரு மீனவ கிராமமா இருக்கு. போர்ட் சிட்டியா, சோழர்களினுடைய காலத்துல துறைமுகங்களின் நகரமா வந்து இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பீட்ஸ், சென்டர் ஹோல் இருக்கக்கூடிய பீட்ஸ் அதிகமா எடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் அரிக்கமேடு மக்களே வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸை வந்து மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணாங்க. அந்த உற்பத்தி பண்ணதை கமர்ஷியலைஸ் பண்ணாங்க, வியாபாரத்துக்கு உட்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு தெரியுது. இதுல பத்தி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடு. சோ அரிக்கமேடு மக்கள் வந்து யார் கூட ட்ரேட் இருந்ததுனால அவங்க பேங்க்ரப்ட்ஸ் ஆனாங்க. அதாவது ரோமன்ஸ் வந்து பேங்க்ரப்ட் அப்படிங்கிறது கடனாளி ஆகிறது. ரோமானியர்கள் வந்து நம்ம அரிக்கமேடு மக்களினுடைய வியாபார தொடர்புல இருக்காங்க. சோ அப்ப இவங்களோட நம்ம மக்களோட வியாபாரம் பண்ணி அவங்க என்னவா ரோமானியர்கள் என்னவாகிறாங்க பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ட்ரேட் அதிகமா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் அங்க மென்ஷன் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாரு பேங்க்ரப்ட் ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. அரிக்கமேடு மக்கள் எந்த நாட்டினோட ட்ரேட் இதுல வந்து லிங்க்ல இருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு முக்கியம். அப்ப ரோமன் கண்ட்ரியோட ரோமானியர்களோட ட்ரேட் வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ரோமன் எம்பையர் யாருடைய காலத்துல அந்த ட்ரேடு வந்து பீக்ல இருந்துச்சு, அந்த வர்த்தகம் வந்து உச்ச நிலையை அடைந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகஸ்டஸ், ரோமாவுடைய மன்னனான அகஸ்டஸோட காலத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து பீக் ஸ்டேஜ வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரோமனோடைய கோல்டு காயின்ஸ் எல்லாமே வந்து அரிக்கமேடுல ஆலாய்வுல எடுத்திருக்காங்க. அப்ப ரோமன் கூட தான் நம்ம ட்ரேட்ல இருந்தோம். அப்ப அவனுடைய கோல்டு காயின்ஸ் வந்து அங்க எடுத்திருக்கோம். அப்ப ரோமன்
சோ இதையுமே வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல கேட்கலாம். சோ இந்த 3 விஷயம் கொடுத்துட்டு இது எது சரி தவறு அப்படின்னு மாதிரி கேட்கலாம். சோ அப்ப யார் கூட நம்ம வந்து ட்ரேட் வச்சிருந்தோம் அப்படின்னா ரோமன்ஸ் கூட வச்சிருந்தோம். சோ அது முக்கியமா யாரும் எந்த அரசினுடைய காலத்துல உச்சத்தை இருந்துச்சு ட்ரேட் அப்படின்னா அகஸ்டஸோட காலத்துல. சோ ரோமனோடைய கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அரிக்கமேடு அகழாய்வுல இருந்து நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணாங்க, பீட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதை கமர்ஷியலைஸும் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ முக்கியமா பாத்தீங்கன்னா ஹண்டிங்டன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹண்டிங்டன் அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பீட்ஸ் வந்து அதிகமா வந்து அங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரியான டெக்ஸ்டைல் பீட்ஸ் தான். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. நிறைய எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ், கிளாஸ், பேங்கிள்ஸ், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம். சோ எந்த கண்ட்ரிக்கு? ரோமனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். சோ வந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஏற்றுமதி பண்றது. சோ அப்ப அரிக்கமேடுல இருந்து என்னெல்லாம் ஏற்றுமதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஏற்றுமதியா இருக்கும். அந்த பீட்ஸ் பண்ணிருப்பாங்க, கிளாஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த இறக்குமதி பண்ணிருப்போம். சோ அப்ப என்ன பொருளை வந்து இறக்குமதி பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைன் வந்து இம்போர்ட் பண்ணிருப்போம். அடுத்தது அம்போரா ஜார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அம்போரா ஜார்ஸ். இந்த மாதிரியான நிறைய ஜாடிகள், குவளைகள் வந்து நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். சோ அப்ப இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவங்க நம்ம எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம், எதெல்லாம் இம்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி இறக்குமதி என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டினோட நம்ம வந்து வியாபார தொடர்புல இருந்தோம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாத்தீங்க அப்படின்னா கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. சோ இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொடுமணல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்ப கொடுமணல் ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. சோ கொடுமணல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றின் வடகரையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ கொடுமணல் எந்த ஆற்றங்கரையில இருக்கு? நொய்யல் ஆற்றின் வடகரையில இருக்கு. சோ இப்ப இது முக்கியமா எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. அப்ப கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. சோ எந்த ஆற்றங்கரையில இருக்குன்னா நொய்யல் ஆற்றின் வடகரையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சங்க இலக்கியங்கள்ல இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க? அப்ப கொடுமணல் அப்படிங்கிற ஊரோட பேரு சங்க இலக்கியம்ல என்னவா இருந்திருக்கு அப்படின்னா கொடுமணம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொடுமணல் சங்க இலக்கியத்தில் என்னவாக பெயர் பெற்றிருந்தது, என்னவாக அழைக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கலாம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுமணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஈரோடு, கரூர், சேலம் இந்த பகுதிகள் எல்லாமே வந்துட்டு யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும் அப்படின்னா சேர அரசர்களின் கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப இந்த சேர நாட்டை சார்ந்தவர்கள் வந்து தொழில் நகரம் வந்துட்டு சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினத்தோடு. சோ அப்ப நம்ம சொல்லிட்டோம் ஈரோடு வந்து என்ன அப்படின்னா சேர நாட்டினுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இங்கிருந்து எது வரைக்கும் ட்ரேட் வச்சிருக்காங்கன்னா சோழ நாடான காவேரி பூம்பட்டினம். சோ இன்றைய பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். சோ காவேரி பூம்பட்டினத்தை வரைக்கும் என்ன இருக்குன்னா வியாபார சாலை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈரோடுல இருக்கக்கூடிய கொடுமணல்ல ஸ்டார்ட் ஆகுது. கீழே வந்து இது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சேராஸோட கண்ட்ரோல்ல, சேர அரசர்களோட கண்ட்ரோல் இருக்கு. அது அப்படியே வந்துட்டு அந்த ட்ரேட் ரூட் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் இருக்கு. அந்த ட்ரேட் ரூட் எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம். இது யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா சோழாஸோடைய கண்ட்ரோல், சோழர்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. சோ இப்ப இந்த ட்ரேட் லிங்க் வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும், இப்ப கொடுமணல்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் ட்ரேட் லிங்க், அந்த ட்ரேட் ரூட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுமணல் அப்படின்னாலே நமக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா சங்க இலக்கியம்ல அதை என்னன்னு சொன்னாங்க? கொடுமணம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரேட் ரூட் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருந்துச்சு? அப்ப கொடுமணல் அப்படிங்கிறது எந்த அரசர்களின் கீழே இருந்த ஊர் அப்படின்னா சேர அரசர்களின் கீழே இருந்தது. சோ அவங்க ட்ரேட் லிங்க் எது வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சோழ மன்னனின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்புறம் முக்கியமான விஷயம் கொடுமணல் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. சோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஈரோடு கொடுமணல்ல பாத்தீங்கன்னா அகழாய்வுல என்ன பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் தான் இங்க கொடுத்திருக்கோம். இரும்பாலான ஈட்டி முனைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வாள்கள்,
இரும்பு உருக்காலை இருந்ததற்கான சான்று. சோ அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இரும்பு உருக்காலை வந்து நம்மளுடைய கொடுமணல்ல ஈரோடு பகுதிகளில் இருந்ததா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த இரும்பு உருக்காலை இருந்தனாலதான் வந்து இரும்பாலான ஈட்டி முனைகள் வாள்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து இருந்திருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சிப்பி கிளிஞ்சல் வளையல்கள் எல்லாமே இருந்திருக்கு. சோ இந்த சிப்பி கிளிஞ்சல் எல்லாமே எங்க இருந்து வந்திருக்கு உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ட்ரேட் லிங்க் நம்ம எங்க வச்சிருக்கோம்? கீழே காவேரி பூம்பட்டினத்தோட ட்ரேட் லிங்க் வச்சிருக்கோம். அது வந்து ஒரு கடற்கரை நகரம். அப்ப அங்க கடற்கரையில கிடைச்ச விஷயங்களை அவங்க வந்து இங்க வாங்கிட்டு இங்க இருந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா சிப்பி கிளிஞ்சல் வளையல்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் அகலாய்வுல எடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் வந்து அதிகமா வந்து இங்க கிடைச்சிருக்கும். இது எல்லாமே எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கொடுமணல்ல. அப்ப கொடுமணல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு உருக்காலை இருந்ததற்கான அடையாளம் அங்க இருந்திருக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அவங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் ட்ரேட் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சங்க இலக்கியம்ல அதனோட பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு, எந்த நதிக்கரையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நம்ம கொடுமணல் இருந்து எதையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா சோ பாத்தீங்கன்னா கொடுமணல்ல உருவாக்கப்பட்ட உருக்கு, எஃகு, அதாவது ஸ்டீல் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பல வகையான பாசி மணிகள் வந்து எகிப்து, ரோம் போன்ற நாடுகளுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ எந்த நாடுகளுக்கும்? எகிப்தும் ரோம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் யாரு வந்து ரோமாபுரி மன்னன் அகஸ்டஸ் காலத்துல ட்ரேட்ல உச்சத்துல இருந்திருப்பாங்க, ரோம்க்கு யாரெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருப்போம். இங்க கொடுமணல்ல இருந்த மக்கள் எங்க ட்ரேட் வச்சிருக்காங்க அப்படின்னா எகிப்து அண்ட் ரோம் கூட ட்ரேட் லிங்க்ல இருந்திருக்காங்க. சோ அப்ப அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நெக்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா சிவகலை அப்படின்னு சொல்றோம். சோ சிவகலை பாத்தீங்கன்னா கொற்கைக்கும் ஆதிச்சநல்லூருக்கும் இடையில் இருப்பதாக அகலாய்வுல சொல்றாங்க. சோ அப்ப கொற்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அகலாய்வு, ஆதிச்சநல்லூர் இப்பதான் நம்ம பார்த்தோம் ரொம்ப முக்கியமான அகலாய்வு. சோ இந்த இரண்டு இடத்திற்கு நடுவுல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலை இருக்கு. சோ எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். சோ கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவுல வந்து அந்த அகலாய்வு வந்து உட்படுத்தி இருக்காங்க. சோ மிகப்பெரிய அளவுல வந்து இங்க ஒரு அகலாய்வு நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல முக்கியமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நெல் நெற்மணிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னா 3175 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வந்து பழமையான நெல்மணிகள் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 40 முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா கொற்கைக்கும் ஆதிச்சநல்லூருக்கும் நடுவுல என்ன முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு அப்படின்னா நமக்கு சொல்லணும் சிவகலை. சிவகலை எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இல்லைன்னா 3000 ஆண்டுகள் பழமையான நெற்மணிகளை வந்துட்டு எங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாலும் சிவகலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிவகலையில பாத்தீங்கன்னா நிறைய தங்கத்தால ஆன பொருட்களையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்மால் சிலோன், சின்ன சிலோன் அப்படின்னு சொல்றோம். சிலோன் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவை வந்து நம்ம சிலோன், இலங்கையை வந்து சிலோன் அப்படின்னு சொல்லுவோம். சோ வந்து ஸ்மால் சிலோன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப சிவகலை வந்து என்ன சொல்லப்படுது? ஸ்மால் சிலோன் அப்படின்னு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப பிரிட்டிஷர்ஸ் வந்து சிவகலையை வந்து என்னன்னு அழைத்தாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸ்மால் சிலோன் இல்லைன்னா ஸ்மால் சிலோன் என்று அழைக்கப்படும் தமிழக ஆர்கியாலஜிக்கல் துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் சிவகலை தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க என்ன பொருள் எல்லாம் அதிகமா கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாலித்திக் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 2018. மெகா அப்படின்னாலே பெரிய, லித்திக் அப்படின்னாலே லித் அப்படின்னாலே நான் வச்சுக்கோங்க ஸ்டோன், பெரிய கற்காலம். சோ பெரிய கற்காலத்தின் சார்ந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே, பெரிய கற்காலங்களை சார்ந்த எல்லா பொருட்களையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலையில. சோ அடுத்த முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்றோம். சோ இதுலயே பாத்தீங்கன்னா பாறை அப்படின்னு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா பாறை சார்ந்த ஏதாவது ஒரு எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. சோ இப்ப மயிலாடும் பாறை அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மயிலாடும் பாறை அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. இந்த மயிலாடும் பாறை எக்ஸ்கவேஷனுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு வந்து
அயன் இரும்பு வந்து பயன்படுத்தினாங்க, அவங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்ப அப்படின்னா 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் வந்து இரும்ப பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். சோ பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பு பத்தின நாலேஜ் இருந்துச்சானா இல்ல. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல 4200 வருடங்களுக்கு முன்னாடியே மக்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த அயன் இரும்ப வந்து பயன்படுத்த தெரிஞ்சிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காட்டெருமை பாறை கீறல். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில நிறைய கீறல்கள் ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பேர் தான் என்னன்னா காட்டெருமை பாறை கீறல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்டெருமை பாறை கீறலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க அப்படின்னா மயிலாடும் பாறையில. சோ அப்ப இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா அயன் வந்து கிட்டத்தட்ட 4200 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் யூஸ் பண்ணாங்கிற விஷயத்த எங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மயிலாடும் பாறை எக்ஸ்கவேஷன்ல தான். அடுத்து காட்டெருமை பாறை கீறல் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனுடைய உருவத்தை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் மயிலாடும் பாறை தான். இது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. சோ அடுத்த முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். சோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிட் 4 ஹிஸ்டரி நம்ம படிச்சிருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய வரலாறு படிச்சிருந்தாலும் நம்ம என்ன சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில முக்கியமா பார்த்திருப்போம் சோழர்களுடைய ஆட்சி. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா அரியலூர்ல இருக்கு. ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப கங்கை கொண்ட சோழபுரம் வந்து எதுக்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய வெற்றி, கங்கை நதி வரைக்கும் போய் வெற்றி கொண்டு வந்தது நினைவாக தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கறதே ஒண்ணு உருவாக்குவாரு. யாரு அப்படின்னா ராஜேந்திர சோழன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழ பேரரசின் தலைநகரமாக, முக்கியமா பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமா எது இருந்திருக்கும் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்கும். அப்ப பிற்கால சோழர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டா கங்கை கொண்ட சோழபுரம். அதை யார் உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழன். அது எதுக்காக உருவாக்கினாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாத்துக்கோங்க. அதுல கிடைச்ச நிறைய அகலாய்வுகள் என்ன சொல்லும் அப்படின்னா பிற்கால சோழ மன்னர்களின் ஆட்சி முறை பத்தி பேசியிருக்கோம். அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பேசியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால கட்டப்பட்ட சிவாலயம் ஒண்ணு இருக்கு. இந்த சிவாலயத்துக்கு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் UN வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியால என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம். சோ அதுவும் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு கீழே வந்து இருக்கு. சோ இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகலாய்வுல என்ன பொருளெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நிறைய செப்பு காசுகள் கிடைச்சிருக்கும், பனை ஓடுகள் கிடைச்சிருக்கும், இரும்பு பொருட்கள், சீன மட்பாண்டம், சீனாவை சேர்ந்த மட்பாண்டங்கள் எல்லாமே வந்து இந்த இடங்கள்ல அதிகமா வந்து கிடைச்சிருக்கும். அப்ப சீன மட்பாண்டங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க யாரு இருந்திருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், சீன துறவிகள் யாராவது அங்க வந்து தங்கி இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம சீனர்களோட ஒரு ட்ரேட் லிங்க்ல வந்து இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மேபி இதுக்கான லிங்க் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதலுக்காக. சோ எப்பவுமே நீங்க இந்த சப்ஜெக்ட படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு மேப் போட்டு வச்சுட்டு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னொன்னும் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல பல்லவ மேடு அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் பாத்தீங்கன்னா அரியலூர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கீழடி வந்து சிவகங்கையில இருக்கு. தொண்டி அழகன் குளம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். கொற்கை வந்து தூத்துக்குடியில இருக்கு. மாங்குளம் மதுரை, கண்ணனூர் திருச்சிராப்பள்ளி. இந்த மாதிரியான முக்கிய இடங்களை நம்ம மார்க் பண்ணிருக்கோம். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு மேப் எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறையை எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் போட்டீங்கன்னா லிஸ்ட் வரும். சோ அதுல முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டோட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான பிளேஸ் வந்து அழகன் குளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த அழகன் குளம் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அழகன் குளம் எங்க இருக்கு?
ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும், அது எந்த ஆற்றம் கரையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகை ஆற்றன் கரையில இருக்குன்னு நம்ம சொல்றோம். அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு, வைகை ஆற்றின் கரையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் நூற்றுக்கணக்கான பானை ஓடுகள் வந்து இங்க எடுத்திருக்காங்க. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட நிறைய பானை ஓடுகள் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப ட்ரேட் லிங்க் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியோட இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய அம்போரா ஜாடி துண்டுகள் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப இந்த அம்போரா ஜாடி துண்டுகளை நம்ம எங்கிருந்து வாங்கணும், ரோம் கிட்ட இருந்து வாங்கணும். அப்ப அத ரோமோட ட்ரேட் லிங்க்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சிவப்பு நிற பாத்திரங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சிவப்பு நிற பாத்திரங்கள் வந்து அதிகமா வந்து இங்க எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவையா இருந்துச்சு. அப்ப அழகன்குளம், ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய அழகன்குளம்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே எந்த காலத்தை சார்ந்தவையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்தவையா இருந்துச்சு. அப்ப அழகன்குளம் அப்படின்னாலே அது எந்த மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் நமக்கு தெரியணும். அடுத்தது அது எந்த ஆற்றம் கரையில இருக்கு அப்படின்னா வைகை ஆற்றன் கரையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பாத்திரங்கள் எங்க எடுத்தாங்கன்னா அங்கதான் எடுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பொருள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அழகன்குளம்க்கு அடுத்த முக்கியமான பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை அப்படின்னு சொல்றோம். இந்த வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது நுண்கற்காலம் முதல் இடைக்காலம் வரைக்கும் இருந்த பகுதிகள், இடைக்காலம் வரைக்கும் இருந்த பொருட்கள் எல்லாமே வந்து இங்க எடுத்திருக்காங்க. நுண்கற்காலம் அப்படிங்கிறது நியோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். நியோலித்திக்ல இருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டையில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம சொல்லலாம். இது எங்க இருக்கு, இது எந்த ஆற்றம் கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப்பாறு அப்படின்னு சொல்லலாம். வைப்பாற்றன் கரையில இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றோம். இந்த வைப்பாறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேரளால உருவாகி தேனியிலிருந்து விருதுநகர் வழியா தூத்துக்குடிக்கு வந்து மன்னார் வளைகுடால கல்ஃப் ஆஃப் மன்னர்ல கடல்ல கலக்குது அப்படிங்கிற விஷயம் தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஏன்னா மத்த ஆறு எல்லாம் நமக்கே தெரியும், வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வைப்பாறு அப்படின்னு சொல்றோம். வைப்பாற்றன் கரையில அமைஞ்சிருக்கிறது எதுனா வெம்பக்கோட்டை. இந்த வைப்பாறு எங்க உருவாகுதுன்னா கேரளால உருவாகுது. தேனி வழியா வந்து விருதுநகர் வழியா போய் தூத்துக்குடிக்கு பக்கத்துல கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடால கடல்ல கலக்குது. அப்ப இந்த வைப்பாறு அப்படின்னாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடணும், வெம்பக்கோட்டை ஞாபகத்துக்கு வந்துடணும். விருதுநகர் மாவட்டத்துல வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா இது 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வந்துட்டு வெம்பக்கோட்டையில கிடைச்ச பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 2022தான் வந்து முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து அங்க நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா கார்னீலியன் மணிகள், கண்ணாடி மணிகள், ஷெல் வளையல்கள், தந்த வளையல்கள், இந்த மாதிரி நிறைய வகையான ஆபரணங்கள், அதாவது ஆபரணங்கள் வந்து அதிகமா இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இரும்பு மற்றும் செப்பு பொருட்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து இங்க இருந்து அகழாய்வு மூலியமா எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்னீலியன் மணிகள், கண்ணாடி மணிகள், ஷெல் வளையல்கள், தந்த வளையல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா வெம்பக்கோட்டையில இருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்த பத்தி பாக்குறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கு. இத வந்து ஒரு நியோலித்திக் சைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நியோலித்திக் அண்ட் மெகாலித்திக் பீரியட்ஸ்ல யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் அதிகமா கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்காலத்துல வந்து பயன்படுத்திய பொருட்கள் அதிகமா எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. 1964, 65ல இருந்து 67, 68 இந்த ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ரங்கநாத ராவ் அப்படிங்கிறவரு இந்த இடத்த அகழாய்வு மேற்கொள்றாரு. அவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இந்த பிராந்தியத்தில் அகழாய்வு நடத்தியது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1964 இருந்து 68 ஆண்டுகள், 1964 இருந்து 68 இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பையம்பள்ளியில அகழாய்வு செய்தது யாரு, ஏஎஸ்ஐ சார்பா அகழாய்வு செய்தது யாரு அப்படின்னு கேட்டா ரங்கநாத ராவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இந்த பையம்பள்ளி மக்கள் வந்து
அவங்களுடைய வாழ்வாதாரம் எதை சார்ந்ததா இருந்திருக்கும் அப்படின்னா விவசாயம் சார்ந்ததா இருக்கும். அவங்க என்ன விஷயங்களை வந்து விளைவித்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகி, கிரீன் கிராம் பச்சை பயிர்னு சொல்லுவோம், ஹார்ஸ் கிராம் கொள்ளு, மெய்ஸ் மக்காச்சோளம். சோ இது எல்லாத்தையுமே வந்து எந்த மக்கள் வந்து விவசாயம் செய்திருக்காங்க அப்படின்னா பையம்பள்ளி மக்கள் வந்து விவசாயம் செய்திருக்காங்க. சோ அப்ப இது ரொம்ப முக்கியம். சோ இதுக்கு முன்னாடி வந்து நெல்லை வந்து விளைவிச்சாங்க, நெல்லை வந்து எடுத்தாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் பார்த்திருப்போம். சோ பையம்பள்ளியில தான் வந்து பாத்தீங்கன்னா ராகி, கிரீன் கிராம், ஹார்ஸ் கிராம், மெய்ஸ் எல்லாத்தையுமே வந்து விளைவித்ததுக்கான அடையாளங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இடங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. சோ தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இடங்கள் வந்து அகழாய்வுக்கு உட்படுத்திட்டு வராங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் தொடர்ந்து பாருங்க. இடங்கள்லயும் அகழாய்வுல என்ன பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அது புதுமையான பொருட்கள் அதுல என்ன இருக்கு, அதுல ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்றாங்க, நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதன் மூலயமா. எக்ஸாம்ல இதுல கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த இடம் கொடுத்து அந்த இடத்தோடைய அந்த எந்த மாவட்டத்துல அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம், எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்கலாம், இல்லைன்னா எந்த ஆர்கியாலஜிஸ்ட் அதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் யார் கூட வணிக தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்த பொருட்களை எங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க, என்ன பொருள் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அந்த மக்கள் வந்து எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க. அப்ப ஆதிச்சநல்லூர் மக்கள் அப்படின்னா அவங்க போர் வீரர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பாத்துக்கோங்க. கொடுமணல் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல என்ன சொன்னாங்க, கொடுமணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சோ யூனிட் 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இவ்வளவுதான் கண்டென்ட். சோ இது போக பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீட் அவுட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. தேங்க்யூ.